எல்லோரும் மொபைல் வாங்கினா எப்படி வாங்குவீங்க? வீடியோ வீடியோ கிளாரிட்டி பார்க்கும்போது அதை மட்டும் பார்ப்பீங்க. ஆனால் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது கன்யூஸாக எடுக்காமல் பார்க்கணும். எப்படின்னா சாம்சங்கில் வந்து கன்யூஸாக எடுக்காமல் இருக்கும். ஃப்ரண்ட் கேமரா வச்சு எடுக்கும்போதும் வீடியோ ஆன் பண்ணிட்டு வச்சுங்களேன், ஆன் பண்ணி ஓடிட்டே இருக்கும். அந்த ஓடிருக்க நம்பருக்கு அப்புறம் தொடர்ந்து வந்து கட் பண்ணாமலே பேக் சைடில் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ரண்ட்லேயே வர்ற மாதிரி இருக்கும். மாற்றி மாற்றி கன்யூஸாக எடுக்க மாதிரி இருக்கான்னு பார்த்தீங்களா? பார்த்து வாங்குங்க. அந்த மாதிரி பார்த்து வாங்க. சாம்சங்கில் வந்து இப்போ வந்து 10,000க்குள்ள மொபைல்லேருந்தே அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குது. ஆனால் விவோவில் வந்து D3 ப்ரோ அப்புறம் வந்து V60க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி இருக்குது. மற்ற எந்த மொபைலுமே நான் அந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்களா? பார்த்து வாங்குங்க. என் மோட்டோ ஆகட்டும், ஓப்போ ஆகட்டும், நிறைய மொபைல்ஸ் இருக்குது. எல்லாம் ஆப்பிள் ஃபோன் எல்லாத்துலேயுமா இருங்க இந்த மாதிரி இருக்கா கன்யூஸ் எடுக்கிற மாதிரி நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? வீடியோ எடுக்கும்போது கட் பண்ணிட்டு தான் பேக்கில் போகிற மாதிரி இருக்கும். அந்த இது கட் ஆகிரும், திருப்பி தான் வந்து எடிட் பண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். அந்த தொடர்ந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் சாம்சங்கில் பாருங்கள், விவோலையும் 1-2 சீரீஸில் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் மற்ற மொபைல்ஸ் நானும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். இது வரைக்கும் அப்படி இருந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் மொபைல் வாங்க போகும்போதெல்லாம் வந்து எல்லா மொபைல் ஷோரூம்லேயும் இந்த மாதிரி தான் பார்க்க அவங்களும் ஆச்சரியமாக கேட்குறாங்க, ஏன்னா இப்படிலாம் இருக்கா அப்படின்னு. அவங்க சர்ச் பண்ணி ஆமாம் நீங்கள் சொல்கிற கரெக்ட் தான், வீடியோ கட் ஆகிருது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக நான் சொன்னதுக்கு வந்து யூனிக்காக பார்க்குறாங்க. சாஃப்டாக பார்த்தான்னு தெரியும். நம்ம மொபைல் வந்து டிஸ்பிளே பார்க்குறோம், அதனுடைய சாஃப்ட்வேர் இருக்கும்போது எல்லாமே பார்த்து வாங்குறோம். இதை பார்த்து யாராவது வாங்குவீங்களா? வீடியோ எடுக்கும்போது கன்டினியூஸாக எடுக்கணும். நம்ம வந்து எடிட் பண்ணி சேர்க்காமலே நம்ம வந்து ஃப்ரண்ட் கேமரா எடுக்கும்போது வீடியோ எடுக்கும்போது அப்படியே வந்து பேக் கேமராவில் டேரெக்டாக போகிற மாதிரி. இது இவெல்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருந்தோம்? ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறத கரெக்டாக நோட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். சாம்சங்கில் நான் வந்து இப்போ அதான் சாம்சங்கை தவிர வேறு எந்த மொபைலும் எனக்கு வந்து வீடியோஸ் எடுக்கிறதுக்கு பார்க்கவே முடியல. எனக்கு 10,000 அந்த மாதிரி ஸ்பெஷல் மொபைல் இருக்குது. விவோலே 1-2 இருக்குது. அந்த மற்ற எப்படி இருக்குன்னு தெரியாது. நோட் பண்ணி பாருங்கள். இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிற கரெக்டாக இல்லைன்னு. என்னோட சேனல் தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறேன். இதை நான் அடிக்கடி வந்து சொல்லலாம். எனக்கு நிறைய வியூவர்ஸுக்கு வந்து தெரியுமா தெரில, நிறையா மக்களுக்கு தெரியுமா தெரில. நோட் பண்ணி பாருங்கள். நோட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் உங்களுக்கு மொபைல் இப்படிலாம் இருக்கா அப்படின்னு. நான் வந்து இந்த வீடியோலேயே அப்படியே காட்டியிருக்கேன் பாருங்களேன். சின்ன ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், அதுலேயும் அப்படி தான் போட்டிருக்கேன். ஏன்னா மக்கள் தெரிஞ்சுக்கணுங்க. நிறைய பேருக்கு இப்படி தெரியுமான்னு தெரில. எல்லாருமே விலை கொண்டு மொபைல்லாம் வாங்குறோம். நான் எங்கள் வீட்டில் எங்கள் ரிலேஷன்ஸ்லேயே வந்து ஆப்பிள் ஃபோன் எல்லாம் வச்சுருக்காங்க. நான் அவங்களாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் இப்படி தான் இருக்குது, நீங்கள் சொல்கிற கரெக்ட் தான், வீடியோ கட் ஆகிடுது வீடியோ எடுக்கும்போது. அப்புறம் வந்து இப்போ நான் இந்த வீடியோ போடுறேன் 2018 உள்ள மாடல் நான் வச்சுருக்கேன். அதுலேயே வந்து எனக்கு அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி கிடையாது. நானாகவே சர்ச் பண்ணி ஒவ்வொரு மொபைலாக பார்க்கும்போது எனக்கு கண்டுபிடிச்சேன். நானாவது கண்டுபிடிச்சதாகும். இவ்வளோ நாள் வந்து மற்றவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நான் கண்டுபிடிச்சது எல்லாம் பாருங்கள். பார்த்து இந்த மாதிரி வந்து வீடியோ வந்து போடணும்னு நினைக்கிறவங்க வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு தேக்க தேவையில் ஃப்ரண்ட் கேமரா எடுத்துகிட்டு கட் ஆகிட்டு திருப்பி வந்து பேக் கேமரா வச்சு எடுக்கும்போது ரெண்டுமே ஒரே டைமில் எடுக்கலாம். நான் செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுக்கும் பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் கேமரா வச்சு எடுக்கும், ஃபோட்டோ எடுக்கும், திருப்பி பேக் கேமரா வச்சுருக்கோம். அப்படி தான் இதுவும் வீடியோவும். நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். மொபைலை பார்க்கும்போது வாங்கும்போது பாருங்கள். மற்ற வந்து விவோ வந்து V50லாம் பார்த்துட்டேன், அந்த மாதிரி இல்லை. அது கீழே உள்ளதும் இல்லை. V3 ப்ரோன்னு ஒரு நேற்று ஒரு மொபைல் பார்த்தேன். அதில் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் இருக்குது. அது மாதிரி V60லேயும் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப பழைய மாடலில் கிடையாது. சாம்சங்லேயுமே இப்போ ரொம்ப பழைய மாடலில் கிடையாது. இப்போ ஒரு பார்த்திங்கன்னா A16லேருந்து நான் வந்து பார்த்துட்ருக்கேன். A16 A17லேருந்து இந்த 10,000 உள்ள மொபைலு, அப்புறம் விலை கொண்ட மொபைல் சாம்சங்கில் எல்லாமே மோஸ்ட்லி இப்போ இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு உள்ள மொபைலில் கிடையாது. அது எப்படி சொல்கிறதுனா 2020க்கு முன்னாடி உள்ள மொபைல் அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் 2018 A8+ வாங்கினேன். அதில் எனக்கு அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி கிடையாது. அதனால தான் சொல்கிறேன். மொபைல் வாங்கும்போது இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள். அப்புறம் வந்து நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இல்லைன்னு தெரியும், உங்களுக்கு தெரியும். நோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நான் வீடியோ எடுக்கிறனால ரொம்ப யூனிக்காக பார்த்து மொபைல் காண்டி பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நானாகவே தெரிஞ்சுக்கிட்டதாகும். மற்ற யாரும் சொல்லி தெரியல. நான் சொல்கிறத கேட்டு மற்றவங்களாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்னடா இப்படிலாம் இருக்கா அப்படின்னு. கடைக்காரங்களே ஒவ்வொரு ஷோரூம்லேயுமே சொல்கிற கேட்டோன்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் அந்த மாதிரி இல்லை. நான் வந்து சாம்சங் தவிர வேறு எனக்கு மோட்டோ வாங்கணும்னு ஆசை. போய் பார்த்தேன்னா ஒவ்வொரு மோட்டோ வாங்கி பார்த்தேன். அப்புறம் வந்து ரோமி பார்த்தேன். அது எல்லாத்துலேயுமே சர்ச் பண்ணி பார்த்து இல்லை. எனக்கு மோட்டோ வாங்கணும் ரொம்ப ஆசை தான் எனக்கு. அதில் வந்து ஃபோட்டோஸ் வந்து நல்லாயிருக்கும். எங்கள் ரிலேஷன்ஸ் வந்துருக்காங்களா. ஆனால் அவங்கள்ட்ட வீடியோ வந்து எடுக்கும்போது கன்யூஸாக இல்லை. ஃப்ரண்ட் கேமரா எடுத்துகிட்டு திருப்பி வந்து ஃப்ரண்ட் கேமரா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பேக்கில் போக மாட்டேங்கி வீடியோவை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பேக் கேமரா ஆன் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கு. இப்படி தான் இருக்குது. நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள். ராஜசெல்வி ஆதித். இது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். இந்த சேனல் பாருங்கள், ஓகேவா? இது வந்து என்றைக்கே அந்த வீடியோ போடணும்னு நினச்சிட்ருந்தேன். சரி, நம்ம மொபைல் வாங்கிட்டு போடலாம்னு நினச்சிக்கிட்டு மொபைல் வாங்கலை. நானும் எனக்கு வந்து சிம்பிளாக வந்து ஏதாவது மொபைல் வாங்கன்னு பார்த்தா கூட இந்த மாதிரி வீடியோ எடுக்கிற ஸ்பெஷாலிட்டி இருக்க மாட்டியா,
உடனே அந்த மொபைல் வாங்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா வந்து எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேவை, இந்த மாதிரி கன்டினியூஸ் எடுக்கிற மாதிரி தான்.